ஹே கைஸ், வெல்கம் டு போடலாங்களா கேமிங்னா அவங்க போடலாங்களா. நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பிளாக் கிராஃப்ட் 3Dயில் 3 ஃப்ளோர் ஹவுஸ் கட்டுங்கன்ட்டு. அதனால நான் பிங்க் டீமில் இன்னைக்கு கட்ட போகிறேன். அட லூஸு மென்டல் கிறுக்கு, அது புகை இல்லை கொகை. இது கூட சொல்ல தெரில, இவர் என்ன வந்து திட்டுறாரு. அதான் நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாருக்கு தெரியும்? எனக்கு என்னமோ உங்க வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கு. போக முடியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு, இப்போதான் நம்ம வெளிலையே வந்திருக்கோம். இனி வீடு எங்கே கட்டுறதுன்னு தேடணும், எவ்வளோ ஹைட்டுக்கு கட்டணும்னு தேடணும். அட பைத்தியமே, 3 ஃப்ளோருன்னு மட்டும்தானே சொல்லியிருக்கேன். 3 ஃப்ளோர்னால் 3 ஃப்ளோர் மட்டும் இல்லை, அதோட ஹைட்டு பார்க்கணும், அதோட அகலம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் கட்டணும் வீடை. பேசிக்கிட்டே இருக்காம நல்ல இடமா பார்த்து சொல்லு. ஆமா, இந்த இடம் நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல கைஸ், குள்ள கஸ்காக்கும் மூளை இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுறான். இல்லை, எனக்கு புரியலை. மூளை இருக்குன்னு சொல்கிற, இவன் வந்து மூளை இல்லைன்ற மாதிரி பேசுகிறான். இவன் பேசுகிற பேச்சில் எங்கிட்டு கதை வைக்கிறதுன்ட்டே மறந்துட்டேன். இப்போ அது நான் உன்ட்ட கேட்டனா இவன் ஒரு ஆளுன்ட்டு எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. சரி கவலைப்படாத விடு. கட்டுற எனக்கே வலிக்கல, உனக்கு வலிக்குதா? இவனா போன வீடியோவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கல, இடக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவன் தான். ஆமா, அதுவா? அப்ப தொண்டை கட்டிக்கிச்சு, நல்லா பேய் வாய்ஸ் மாதிரி இருந்ததா. அதான் அப்படி பண்ணாம தான் ஏதோ கில்லரா இருந்து நீ வந்து சாவடிச்சிருப்பான். அதனாலதான் இப்படி சொன்ன. அப்படி இருந்தா அவளும் பயப்படுவா, நானும் தப்பிச்சுட்டேன். உருண்டை. ஏ குள்ள குஸ்கா, உருண்டை நல்லா டான்ஸ் ஆடுவா. உருண்டை ஒரு டான்ஸை போடு. மூஞ்சிலே இருந்தா போகணும். இப்போ சொன்னேன், கட்டுறவங்களுக்கு தான் வழி தெரியுது. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் கட்டவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஓ அப்படியா? நீயே கட்டிருந்தா. 2000 வருஷமா இந்த ஒரு இடத்த தான் கட்டிக்கிட்டு இருக்க.
சீ மூஞ்சி பாரு. இப்போ பாரு உன்னோட எவ்வளோ ஸ்பீடாக கட்டுறேன்ட்டு. ஆத்தாடி ஆத்தா, இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை கட்டுற பிள்ளைக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் போலயே. எவ்வளோ நேரமா 2 பேரும் சவர மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சைடில் வச்சாதான் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி வச்சேன். உனக்கு கட்ட தெரிஞ்ச மாதிரி பேசாத சரியா? உன் கூடயே இருக்கவன் பிரியாம்பா அவளை விட்டுட்டு போலாம். ஆமா இல்லை, ஏதோ ஒரு காரணம் தானே. ஏன் ஏதாவது காரணம் இல்லாமல் விட்டுட்டு போயிருக்கலாம் சொல்லு. தேவையா இது? புடுக்கன்னு தெரிஞ்சாலே அவன் பணத்துக்காக உன்னை விட்டுட்டு போயிட்டான். ஆமா, அவன் வந்துட்டுதான் நாங்களே பார்த்தோமே. இவருக்கு அப்படியே எல்லாம் தெரிய போது. எனக்கு வேலை பார்க்க தெரியும் நீ அப்படியா கிடைச்சியா? அப்படி இவர் தான் வந்து இந்த வீட்டோட இன்ஜினியர் மாதிரி பேசுவார். இங்கே அடிக்கடி பிரேக் டைம்னு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. எதுக்குன்னா தெரியல, கடுப்பாக வருது. வீட்டுக்கு போனது ஒரு சுற்றி போடணும். ஆமா, நான் அழகா இருக்கேன், நீ கண்ணு வச்சிருப்ப. டேக்குள்ள குஸ்கா, உன்னை விட உருண்டை அழகா தான் இருக்கா. ஆமா, நீ ஒரு மூஞ்சின்ட்டு நீ அழகா இருக்குன்னு வர சொல்றோமா? சரி, நான் எதுக்கு வச்சாங்கன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஏன் குள்ள குஸ்கான்னு வச்சிருக்காங்கன்னு சொல்லு. உருண்டைன்ற, அதாவது உருண்டையா இருக்கேன்னு வச்சிருக்காங்க. குள்ள குஸ்கான்றது எதுக்கு வச்சிருக்காங்க? பாத்தியா மலுப்புற பாத்தியா? இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே. நாங்க மட்டும் பேசிடவே கூடாது. இவர் வந்து வாய்க்கிலேயே பேசிக்கிட்டே இருப்பாராம். நீங்க போட்டு சண்டையெல்லாம் போதும், வீடு கட்ட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓ, அப்போ ஓகேப்பா. நானும் உருண்டையும் மட்டும் இந்த வீடு கட்டி இந்த வீட்டில் இருந்துக்கிறோம். நீ வந்து வேற வீட்டுக்கு போய் நீயே கட்டி நீயே சம்பாதிச்சுக்கோ. ஓகே? குள்ள குஸ்கா அவன்கிட்ட பிடிக்காதது எனக்கு தெரியுமா? ஏதாவது நடந்துச்சுன்னா அது அப்படியே தெரியாத மாதிரி மலுப்புற பற்றியா? அதுதான் அவன்கிட்ட எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, நானும் ஒன்று கேட்கணுன்ட்டே இருந்தேன். உருண்டைக்கு டான்ஸ் ஆடுத்துருந்தது. உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? எனக்கு தெரியும். சரி பொறுமையாக சொல்லு. நல்லா உருட்டும்.
ஆமாம்ல, நல்லா இருக்குங்கள. மறந்தே போயிட்டேன். இல்லை, சுண்டல் செய்கிறோம். வாய மூடிட்டு வேலையை பாடுறா. வேலை வாங்குறோமா? வேலை கொடுத்தா மட்டும் தோரை செஞ்சுருவாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், 2 பேருமே வேலை செய்ய மாட்டாங்க. அதனால இந்த மொத்த வீட்லேயும் நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். 2 பேரையும் வெளில துரத்திட போகிறேன். ஆமாம். இல்லை, எனக்கு புரியலை. உனக்காக யாரும் எடிட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி உனக்கு நீயே லூப்பு போட்டுக்கிறேன். கிறுக்கு மாதிரி பண்ணாத. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.